நாங்கள் ரிஷியும் இல்லை ஓர் குஷியில் சொன்னோம் முடிச்சா. என்னங்க இது ரெண்டு பேரும் வேற வேற ஆளோ அப்படின்னு முதல்ல நம்ம கேஷுவலா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆமால இவர் அவரே தானே அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இவர் பண்ணி காட்டியிருக்காரு. நம்ம கண்ணை நம்மளாலேயே நம்ப முடியல. எப்படிங்க இவரு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி மாறி இருக்காருல. குமர்சித் அப்படின்றவர் தான் இப்படி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. முதல்ல கொஞ்சம் ஃபேட்டா உடல் பருமனா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஹெல்த் கான்சியஸ் ஆகி தன்னுடைய உடம்பு குறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் போய் ஜிம்ல பயங்கரமா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி மாறி இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து இருந்திருப்போம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. குண்டா இருக்கிறவங்கலாம் ஒல்லியாகக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாலுமே இது அவங்க தானா இல்லை இது வேற யாராதா அப்படின்ற அளவுக்கு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி தாங்க இந்த வீடியோவும் இருக்கு. அவருடைய ஃபேஸே டோட்டலா மாறி இருக்கு. ஸோ ஜிம் போனா நம்மளுடைய ஃபேஸ் கட் எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்க. அதை இந்த வீடியோ மூலமா நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனா இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Let's go.